சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தண்டவாள பகுதியில் இரும்பு நடை மேம்பாலம் அமைக்கும் பணி நடப்பதால் இரவு 11:15 மணி முதல் அதிகாலை 4:15 மணி வரை இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இயக்கப்படும் சில ரயில்களும், செங்கல்பட்டு மற்றும் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் ரயில்களும் கடற்கரை தாம்பரம் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. 2 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான 10,50,000 மாணவர்கள் பயனடையும் வகையில் திறன் பிளஸ் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். டிஎன் ஸ்பார்க் திட்டம் 2,72,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும், வெற்றிப்பாதை திட்டம் 22,36,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டோடு செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான தமிழ் இலக்கிய போட்டிகள் 13,259 பள்ளிகளில் நடத்தப்பட உள்ளன. 50 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளை விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் சிறப்பு பள்ளிகளாக உருவாக்க ஸ்போர்ட்ஸ் பிளஸ் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 23,40,000 மாணவர்களுக்கு புதிய விளையாட்டு உடை 81,89,00,000 ரூபாய் செலவில் அடுத்த கல்வியாண்டு முதல் வழங்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதால் சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி கடுமையான தடைகளை சந்திக்க நேரிடும் என்று முன்னாள் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தனது காலிலேயே சுட்டுக் கொண்டதாக அண்டை மாநிலங்களின் முதலீட்டு ஊக்குவிப்பு முகமைகள் மகிழ்ச்சியடையும் என்றும் கூறியுள்ளார். திட்டத்தை கைவிடும் முடிவு உண்மையிலேயே சரியானதா என்று முதல்வர் விஜய் மூத்த அதிகாரிகளிடம் தனிப்பட்ட முறையில் கேட்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த முடிவை மாற்ற முடியாது எனில் விமான நிலையத்திற்கான மாற்று இடத்தை இந்த ஆண்டிற்குள் அடையாளம் காண வேண்டும் என்றும், அதுவரை பரந்தூர் விமான நிலையத்திற்காக அடையாளம் காணப்பட்ட இடத்தில் மாற்றியமைக்க முடியாத வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் TRB ராஜா கோரியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி தொடரும் என அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் IJK சார்பில் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாஜகவுடனான நட்பும் தோழமையும் தொடரும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பேசிய கொள்கைகளை இப்போது பேசி சிலர் வெற்றி பெற்றுவிட்டதாக கூறினார். எல்லா கட்சிகளுமே வளர்ந்த கட்சிகள், பெரிய கட்சிகள், நாடாண்ட கட்சிகள் எல்லாம் கூட என்ன சொல்றாங்க, இப்போ குடும்பாட்சி போகணும், ஊரில் ஒழியணும். இதைத்தானே நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். கட்சியுடைய ஆரம்பமே கொள்கை அதாக தானே வச்சிருந்தோம், அந்த மாதிரி வச்சிருந்தோம். அதனால நாம் சொன்னதைத்தான் இப்பொழுது பெரிய கட்சிகளும் மற்ற கட்சிகளும் செய்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக வெற்றியும் பெற்றுவிட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த வெற்றியை அவரால் தான் முடியுமா? வெற்றி என்பது யாருக்கோ ஒரு வார்த்தை, எவருக்கும் சொந்தமானது அல்ல, உங்களுக்கு உரித்தானதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் IJK வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்ததாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K. பழனிசாமி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM கல்லூரியில் நடைபெற்ற பாரிவேந்தர் பிறந்தநாள் விழாவில் உரையாற்றிய அவர், இடையில் வந்தவர்களால் IJK வேட்பாளர்கள் சட்டமன்றம் செல்லும் கனவு நிறைவேறவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார். கடுமையான உழைப்பு, நிச்சயமாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே இந்திய ஜனநாயக கட்சியுடைய பிரதிநிதி வருவார் என்று நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் இடையிலே வந்தவர்கள் நம்முடைய வெற்றியை தடுக்கப்பட்டு விட்டது. ஆட்சியாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு இளைஞர்கள் கையில் உள்ளதாக எடப்பாடி K. பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாரிவேந்தர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் சரியா தவறா என சுயமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தேர்தலின் போது உங்கள் ஆட்சியாளர் யார் என்பதை முடிவு செய்யும் மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் முன் உள்ளது. உங்களுக்கு நீங்கள் செய்வது சரியா தவறா என்று முடிவெடுங்கள். அதுதான் சரியான முடிவாகும்.
எனவே ஒவ்வொரு முறையும் வாக்களிக்கும் முன் சிந்தித்து வாக்களிங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எஸ்ஆர்எம் குழும தலைவர் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் புதிய விடுதி திறக்கப்பட்டது. புதிய பிரம்மாண்ட விடுதியை வடசரவாக்கத்தில் உள்ள தமது இல்லத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் ஈஸ்வரி பாரிவேந்தர் திறந்து வைத்தார். சுமார் 8,72,000 சதுர அடியில் 21 தளங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய விடுதிக்கு ஈஸ்வரி பாரிவேந்தரின் தாயார் ராஜம்மாள் செங்கமலை பெயர் சூட்டப்பட்டுள்ளது. முன்னதாக பாரிவேந்தர் தனது பிறந்த நாளை மனைவி ஈஸ்வரியோடு கேக் வெட்டி கொண்டாடினார். 16வது ஆண்டில் காலெடுத்து வைத்துள்ள புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை செய்வதில் மேலும் ஒரு மைல்கல்லை எட்டியதற்காக புதிய தலைமுறையை வாழ்த்துவதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். தமிழ் ஊடக உலகில் புதிய தலைமுறை நம்பகமான குரல் என்றும் பாகுபாடற்ற பொறுப்புணர்வுடன் செய்திகளை அது வழங்கி வருவதாகவும் ராகுல் பாராட்டியுள்ளார். வருங்காலத்திலும் புதிய தலைமுறையின் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துவதாக தனது அறிக்கையில் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் முதற்கட்டமாக 290 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகள் உட்பட 250 புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் விஜய் தொடக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 2010ஆம் ஆண்டுக்கு முன்பாக பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து முழுமையாக விலக்களிக்கும் வகையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தமிழ்நாட்டில் சுமார் 3,28,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் பதவி உயர்வினை பெற இயலும். மேலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் பணியிழப்புக்கும் ஆளாக நேரிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010க்கு முன்பாக அன்றைய நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 3 தமிழர்கள் வனத்துறை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கர்நாடக அரசிடம் விளக்கம் கேட்கப்பட்டதா என சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கொல்லப்பட்ட 3 பேரும் சித்திரவதை செய்யப்பட்டது உடற்கூறாய்வு அறிக்கையின் மூலம் தெரிய வந்திருப்பதாக கூறிய அவர், தென்மண்டல மாநாட்டுக்காக தமிழகம் வந்த கர்நாடக முதல்வரிடம் இதற்காக கண்டனம் தெரிவிக்கப்பட்டதா என்றும் வினவினார். சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 3 தமிழர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதுல 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. அந்த மாநில அரசுகிட்ட விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறதா? கடந்த வாரம் கர்நாடக முதலமைச்சர் அந்த தென்மண்டல மாநாட்டிற்காக இங்க வந்தாரு. அப்போ நேரிலையாவது தமிழ்நாடு அரசு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறதா? கர்நாடகா மாநில காவல்துறைக்கு பதிலாக ஒரு மேல்மட்ட நீதி விசாரணை செய்ய தமிழ்நாடு வலியுறுத்தணும்னு நான் ஏற்கனவே இந்த அவையில குறிப்பிட்டிருக்கிறேன். பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் சட்டமன்றத்தில் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். இதற்கு அமைச்சர்கள் நிர்மல்குமார், கீர்த்தனா ஆகியோர் பதிலளித்திருக்கிறார்கள். பார்க்கலாம். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 2500 மேல் கூட பட்டா நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து அக்விசிஷன்லாம் முடிந்து ப்ராகிரஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு உதவாது. நீங்கள் சொல்றபடி 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை ஒருபுறம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இன்னொரு புறம் அதற்கு எதிராக செய்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 90% 95% நம்ம வந்து அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம் சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் வந்து அதுல 1500 ஏக்கர் வந்து நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. இது கடந்த 5 வருடங்களாக
இந்த இதுல வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி எந்த மாதிரினா யார் யாரெல்லாம் வெளியூர்களில் வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நீங்க வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து உள்ளூர்ல அதான் நான் சொல்லப்பட்ட இந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை. மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் வந்து முழுமையான விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அங்க பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயிக்கு கொடுப்பீங்களா இல்லது வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா இல்லது விவசாயத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீர்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை வந்து என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக அதிமுக உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி, திமுக உறுப்பினர் கோவி செழியன், சிபிஐ உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் கேள்வி எழுப்பினர். இதற்கு விரைவில் நல்ல செய்தி வரும் என அமைச்சர் ஆனந்த் பதிலளித்திருக்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களே, டெல்டா மாவட்ட விவசாயிகள் காவிரியில் தண்ணீர் எப்போது திறக்கப்படும் என்ற இயக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அறிவிப்பு வருமா என்றும் காத்திருக்கிறார்கள். எனவே குறைவான நேரத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும் எனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் அரசு அறிவிக்க இயலுமா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்க்க விரும்புகிறேன். சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா, அது எப்பொழுது திறக்கப்படும்? அப்படி திறக்க 15 நாளைக்கு முன்பாகவே அது அறிவிக்கப்பட்டிருந்தால் தான் இந்த நாற்றங்கால் விடுகின்ற பணி துவங்கப்படும். ஆகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் எப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து நம்ம டெல்டா மாவட்டத்திற்கு சம்பா சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும் என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். ஜூன் 12 தண்ணீர் திறந்திருக்க வேண்டும். அப்படி திறக்காத காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் குடிதண்ணீருக்கே மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கிறது. விவசாயம் மழைக்காலம் வர இருக்கிறது. பயிர்கள் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக வேண்டும். எனவே மேட்டூர் அணையில் குறிப்பிட்ட அளவிற்கான திறப்பதற்கான தண்ணீர் இருக்கிறது. உடனே மேட்டூர் அணை திறக்கப்படுமா என்று தாங்களின் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை கேட்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். ஹீமோபீலியா கோளாறால் பாதிக்கப்பட்ட மருத்துவ பயனாளிகளுக்கு எமிசிஜுமாப் என்ற விலை உயர்ந்த உயிர்காக்கும் மருந்தை விலையில்லாமல் வழங்குவது குறித்து சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தாவைக்காவைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் MS ரவி கொண்டு வந்த இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு மருத்துவத்துறை அமைச்சர் பதிலளித்துள்ளார். ஹீமோபீலியா என்ற அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் சுமார் 2750 பேர் உள்ளனர். தமிழ்நாடு அரசு இந்த அறிவகினால் பாதிக்கப்பட்ட நோய்களின் அவசர நிலையை தாயுள்ளத்தோடு பரிசீலனை செய்து எமிசிஜுமாப் என்ற மருந்து தமிழகத்தில் விலையில்லாமல் நோயாளிகளுக்கு வழங்குவது குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து வருகிறேன். மக்கள் நலத்துறை அமைச்சர். சவால் என்னவென்றால், ஹீமோபீலியா ஏ நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் 20 விழுக்காடு நோயாளிகளின் உடலில் நாம் சிகிச்சையாக வழங்கும் ஃபேக்டர் 8க்கு எதிராக தடுப்பு எதிரணுக்கள் இன்ஹிபிட்டர் ஆன்டிபாடிஸ் உருவாகின்றன. இவ்வகை மருத்துவ பயனாளிகளுக்கு எமிசிஜுமாப் ஒரு சிறந்த மாற்று மருந்தாகும். எனினும் தற்போது எமிசிஜுமாப் மருந்து இந்திய அரசால் தேசிய சுகாதார இயக்கத்தின் அத்தியாவசிய மருந்துகளின் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. இம்மருந்து இன்ஹிபிட்டர் ஆன்டிபாடிஸ் உருவாகியுள்ள ஹீமோபிலியா ஏ மருத்துவ பயனாளிகளுக்கு இரத்த கசிவை தடுப்பதில் குறிப்பிடத்தக்க மருத்துவ பயன்களை கருத்தில் கொண்டு முதல் முறையாக இன்ஹிபிட்டர்ஸ் உடைய ஹீமோபிலியா ஏ மருத்துவ பயனாளிகளுக்கு இம்மருந்தினை எமிசிஜுமாப் மருந்தினை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் வெறிநாய் கடித்ததில் 3ஆம் வகுப்பு மாணவன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குழந்தரான்பட்டு அரசு பள்ளியில் படிக்கும் சரண் காலை தனது தாயுடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்றார். அப்போது தட்டாபுரணி கிராமத்தில் அவர்களது இருசக்கர வாகனத்தை துரத்தி வந்த நாய் பின்னால் அமர்ந்திருந்த மாணவன் சரணை கடித்துள்ளது. மாணவன் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அப்பகுதியில் பெருகியுள்ள திறனாய்களை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழ்நாட்டின் ஒசூர் முதல் கர்நாடகாவின் பொம்மச்சந்திரா வரையில் 2 மாநிலங்களை இணைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமில்லை என பெங்களூரு மெட்ரோ நிர்வாகம் அறிக்கை அளித்துள்ளது. பெங்களூரு மெட்ரோ ரயில் சேவையை தமிழக எல்லையான அத்திப்பள்ளி வரை 11.7 கிலோமீட்டருக்கு நீட்டிக்க கர்நாடகா மாநில அரசு ஆலோசித்து வருகிறது. இந்நிலையில் அதனை ஒசூர் வரை மேலும் 11 கிலோமீட்டர் நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து பெங்களூரு மற்றும் சென்னை மெட்ரோ நிறுவனங்கள் ஆய்வு செய்தன. ஒசூர் பொம்மச்சந்திரா மெட்ரோ ரயில் திட்டம் சாத்தியமில்லை என்று கடந்த அக்டோபரிலேயே பெங்களூரு மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துவிட்டது. கடந்த வாரம் மாமல்லபுரத்தில் நடந்த தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் விஜய் இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசியிருந்தார். இந்நிலையில் இத்திட்டம் சாத்தியமில்லை என்று மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. கடலோர மாவட்டங்களான தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா மற்றும் மலைநாடு பகுதிகளான சிவமோகா, சிக்மகளூர், குடகு ஆகிய மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இப்பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். பெங்களூரு, மைசூரு உள்ளிட்ட தென் உள் மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்த 2 தினங்களுக்கு மழை தொடரும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் தொகுதி எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் சிறப்பு வழிபாடு நடத்தினார். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ், விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் மற்றும் கட்சி தொண்டர்கள் சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர். தமிழரின் வாழ்வியல் நெறிகளையும் காலத்தின் சுவடுகளையும் தன்னுள் அடக்கி வைத்துள்ள ஓர் உன்னத அருங்காட்சியகமாக திகழ்கிறது திருச்சியில் உள்ள ஒரு வீடு. தனியார் இயற்கை நல்வாழ்வு மையத்தின் நிறுவனர் விஜயகுமார் தமது இல்லத்தையே பழங்கால பொருட்கள் நிறைந்த அருங்காட்சியகமாக மாற்றி அசத்தியுள்ளார். ஏற்கலப்பைகள் முதல் மிக பழமை வாய்ந்த பாசில்கள் வரை தமது வீட்டிலேயே பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றனர் விஜயகுமாரின் குடும்பத்தினர். புதுச்சேரி நகரில் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் உரையாற்றிய அவர் குடிநீர் இணைப்புகள் தொடர்பாக பணிகள் மற்றும் சுத்திகரிப்பு திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிலத்தடி நீரை எடுத்து மக்களுக்கு விநியோகம் செய்யும் திட்டமும் பரிசீலனையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் முக்கிய நோக்கம் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி வியாழக்கிழமைக்குள் மனு தாக்கல் செய்யாவிட்டால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்தது. தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா ஆகியோர் பெற்ற தேர்தல் வெற்றியை எதிர்த்து திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய விஜய் மற்றும் ஆதவர்ஜுனா தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது மேலும் 2 வார கால அவகாசம் கோரப்பட்டது. இதனை நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் ஏற்க மறுத்துவிட்டார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 6 மாதங்களில் வழக்கை முடிக்க வேண்டியிருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி ஆகஸ்ட் 27க்குள் நிராகரிப்பு மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். தவறும் பட்சத்தில் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் தாவிக வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க கோரி திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த வழக்கு அடுத்த வாரம் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 2ஆம் இடம் பெற்று தோல்வியடைந்த ஸ்டாலின் அளித்த விண்ணப்பத்தை ஏற்று கொளத்தூர் தொகுதியில் 14 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்கு ஒப்புகைச்சீட்டு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டன. இதன் அடிப்படையில் வாக்குப்பதிவில் முறைகேடுகள் நடந்ததாக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தரப்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் பாரம்பரிய நடனங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர்.